எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். காடோட பிளெஸ்ஸிங் இருந்தால் தான் நம்மளோட வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு உள்ளதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு விவசாயி இருக்கிறாரு. அவர் விவசாயம் பண்ணுற நேரம் ஒரு சில நேரம் மழை அதிகமாக இருக்கும், ஒரு சில நேரம் வெயில் அதிகமாக இருக்கும், தண்ணி இல்லாமல் இருக்கும், நிறைய புழு பூச்சிகள் பயிர்களை அழிக்கிறது மாதிரி இருக்கும், எலிகள் ஒரு சில நேரம் பயிர்களை சாப்பிட்டுடும். இவருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு கடவுள் மேல ரொம்ப ஒரு வெறுப்பு. ஓகேவா? கடவுளுக்கு நம்ம மேல அன்பு இல்ல, வெறுப்பை தான் காட்டுறாரு. அதனால நம்ம என்ன வேணும்னு கேட்குறோமோ அந்த நேரம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் கிடைக்குது. அதாவது மழை வேணும் அப்படின்னு நினைக்கிற நேரம் வெயில் இருக்குது, வெயில் வேணும் அப்படின்னு நினைக்கிற நேரம் மழை இருக்குது. இதனால அவருக்கு கடவுள்கிட்ட ரொம்ப ஒரு கோபம். ஒரு நாள் அவர் விவசாயம் பண்ற நிலத்துல நின்று வானத்தை பார்த்து கேட்குறாரு, கடவுளே உங்களுக்கு என் மேல பாசம் இல்ல, எங்களுக்கு மேல அக்கறையே கிடையாது, அதனால தான் நீங்க இப்படி எங்களை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு புலம்புறாரு. அப்ப கடவுள் அவர் முன்னாடி தோன்றி சொல்றாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு கடவுள் கேட்கிறாரு. நீங்க எனக்கு ஒரு சில சக்திகளை கொடுக்கணும், மழை வரணும்னா மழை வரணும், வெயில் அடிக்கணும்னா வெயில் அடிக்கணும், நான் விவசாயம் பண்ற பயிரெல்லாம் செழிப்பா வளர்ந்து நல்லா இருக்கணும், அதுக்கு ஏற்றபடி எனக்கு வரத்தை கொடுங்க அப்படின்னு விவசாயி கேட்குறாரு. கடவுள் கேட்குறாரு, உனக்கு எவ்வளோ இடத்துல நீ கேட்டது மாதிரி வரம் வேணும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, 1 ஏக்கர் நிலப்பரப்புக்கு எனக்கு கொடுங்க, நான் நினைச்சது மாதிரி மழை எப்போ வரணும், வெயில் எப்போ அடிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கடவுளும் அந்த வரத்தை கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த விவசாயி அவரோட அந்த 1 ஏக்கர் நிலப்பரப்புல விவசாயம் பண்றாரு. இவருக்கு மழை வேணும்னு நினைக்கிறாரு, அப்போ மழை வருது. மழை நிக்கணும்னு நினைக்கிறாரு, நின்றுடுது. வெயில் அடிக்கணும்னு நினைக்கிறாரு, வெயில் அடிக்குது. வெயில் வேண்டாம் அப்படின்னு நினைச்சாருன்னா வெயில் வேண்டாம். இது மாதிரி அவர் ஒரு கண்ட்ரோல்ல வச்சு அந்த பயிர்களை எல்லாம் நல்லபடியா பாதுகாப்பா வளர்க்குறாரு. அவரோட பயிர்ல ஒரு எலியோ பூச்சிகளோ எதுவுமே போய் அழிக்கவும் இல்லை, நல்ல செழிப்பா வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இவர் பக்கத்துல உள்ள விவசாயிகள் விவசாயம் பண்றதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு தன்னோட பயிர் நல்லபடியா வளர்ந்து நிக்குது, பக்கத்துல விவசாயம் பண்ணவங்களோட பயிரெல்லாம் அப்படி சாஞ்சு போய் சோர்ந்து போய் நிக்கிறத பார்த்துட்டு நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறாரு. அறுவடைக்கான நாட்கள் வருது. இவரும் அறுவடை செய்கிறதுக்கான ஆட்கள் கிட்ட சொல்லிட்டாரு, நாளைக்கு அறுவடைக்கு வாங்க, என்னோட பயிரெல்லாம் நல்லபடியா விளைஞ்சு நிக்குது, நல்ல நெல்மணிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. எதுக்கும் இவர் செக் பண்றதுக்கு முந்தின நாள் பயிரெல்லாம் நல்லபடியா விளைஞ்சி இருக்குது, நல்லா முத்தி போய் இருக்குது. அதுல கொஞ்சமா கதிர்களை எடுத்து கையில வச்சு தேய்ச்சி அதோட சாவி மேல இருக்கும் பார்த்தீங்களா, அதோட ஸ்கின்னு தோல் அது பறந்து போனதுக்கு அப்புறமா உள்ளாடி அரிசி இருக்கும், அதை நல்லதா இருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக அவர் செஞ்சு இப்படி தேய்ச்சி பார்த்துக்கிட்டு ஊதுற நேரம் மொத்தமா அப்படி பறந்து போயிடுச்சு. எந்த ஒரு அரிசியுமே இல்லை, நெல்மணியெல்லாம் சாவியா தான் இருந்துச்சு. இதை பார்த்துட்டு அவர் நினைக்கிறாரு, ஓகே பரவாயில்ல, இந்த இடத்துல மட்டும்தான் அப்படி இருக்குது, வேற உள்ள இடத்துல பார்க்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு இடமா பார்த்து பார்த்து மொத்த இடத்தையும் பார்க்குறாரு. எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் இருக்குது. ஒரு நெல்மணி நல்லதா அரிசியை கொடுக்கல. இவருக்கு பயங்கர கோபம் கடவுள்கிட்ட. கடவுள் தான் ஏதோ சதி செஞ்சிட்டாரு, இவ்வளவு செழிப்பா செடியை வளர விட்டுட்டு எனக்கான நெல்மணி வளருகிறதுக்குள்ள வரத்தை அவர் கொடுக்க மறந்துட்டாரு, தப்பு பண்ணது கடவுள் தான் அப்படின்னு கடவுளேன்னு கூப்பிடுறாரு. கடவுள் வருகிறாரு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. அப்போ விவசாயி சொல்றாரு, கடவுளே நீங்க என்ன திரும்பவும் சதிச்சிட்டீங்க, எனக்கு நல்லபடியா செழிப்பா வளருகிறதுக்குள்ள சூழ்நிலை எல்லாம் கொடுத்தீங்க, ஆனா எனக்கு ஒரு நெல்மணி கூட நல்லதா இல்லை, அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க அந்த விவசாயி. கடவுள் சொல்றாரு, நீ தான் சொன்ன உன்னோட நிலத்தோட பக்கம் வரவே கூடாது, எந்த ஒரு காரியங்கள்லயும் நான் ஈடுபடக்கூடாது, நீயே எல்லாமே பார்த்துக்கிறேன்னு எல்லா வரத்தையும் வாங்கிக்கிட்ட, நீ தான் இதுக்கு பொறுப்பாளி, நான் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. விவசாயிக்கு உண்மை புரியுது. என்னதான் நம்ம நல்லபடியா ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு பக்குவப்படுத்தி நல்லதா வச்சிருந்தாலும் கடவுளோட ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா நம்ம எந்த செயலை செஞ்சோம் பலனே இல்லை அப்படின்னு அவர் உணர்கிறாரு. இது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் பல முயற்சி எடுப்போம், பல விஷயங்கள்ல நமக்கு எல்லாமே வெற்றியை கொடுக்கறது கிடையாது. ஒரு சில வெற்றிகள் கிடைக்கலாம்,
பல விஷயங்கள் நமக்கு தோல்வியை கூட கொடுக்கலாம், இல்லை பல விஷயங்கள் வெற்றியை கொடுக்கலாம், ஒரு சில விஷயங்கள் தோல்வியை கொடுக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நம்மளோட காடுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கண்டிப்பா நல்லாவே தெரியும். ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்காம போகலாம், இல்லை லேட் ஆகலாம். ஆனா எது எப்போ கிடைச்சா நமக்கு நல்லதா இருக்குமோ அதை அந்த நேரத்துல கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆனா எந்த சூழ்நிலையிலையும் நம்மளோட பொறுமையை இழந்துடக்கூடாது, முக்கியமா நம்பிக்கையை இழந்துடக்கூடாது. காடோட பிளெஸிங் இருந்துச்சு அப்படின்னா வீழ்ந்தா கூட எழுந்துடும். ஓகேவா? வாழ்க்கையில வீழ்ச்சி, தோல்வி, தவிப்புகள் எல்லாமே வரலாம். அந்த நேரம் நமக்கு கோபம் வரும், கடவுள்கிட்ட தான் கோபப்படுவோம். எல்லாம் இவர் தான் செஞ்சிட்டாரு, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நிஜம் அப்படி கிடையாது. ஓகேவா? நமக்கு ஒவ்வொரு சோதனைகள் வருது அப்படின்னா நம்ம எவ்வளவு அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா பிடிச்சி நிக்கிறோம் அப்படின்னு உள்ளது இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தடைகளா இருக்கட்டும், பிரச்சனைகளாகட்டும், வாழ்க்கையில அதெல்லாம் அனுபவங்களை நமக்கு கொடுத்து நம்மளை ஷார்ப்பாக்கும். ஓகேவா? அந்த அனுபவங்கள் நம்மளை ஒரு மெச்சூர்டான பர்சனா வந்து மாத்தோம். எது சரி தப்பு அப்படின்னு கரெக்டா ஐடென்டிஃபை பண்றதுக்குள்ள ஒரு மனப்பக்குவத்தை வந்து, தெளிவான மனப்பக்குவத்தை வந்து கொடுக்கும். ஒரு சில நேரம் நம்ம ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கூட ஒரு சில தோல்விகள் நமக்கு வந்து வரும். என்னதான் இருந்தாலும் காடோட பிளெஸிங் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கைய நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். ஓகேவா? அதுக்குன்னு நான் இப்போ ஒரு பிரச்சனையிலே இருக்கிறேன், வருத்தமே என்னோட லைஃப்ல இருக்குது, அப்போ எனக்கு காடு கூட இல்லை அப்படின்னு நினைச்சீங்களா? அப்படி கிடையாது. ஓகேவா? நம்மளோட வாழ்க்கையில இப்படி பிரச்சனைகள், கவலைகள் எல்லாம் வருதுன்னா இதுவும் ஒரு காரணங்களுக்காக தான் வருது அப்படின்னு அதை புரிஞ்சு அதுல ஒரு சில லெசன் வந்து நம்ம கத்துப்போம். ஓகேவா? யார் நல்லவங்க, யாரு கெட்டவங்க, எப்படி தைரியமா இருக்கிறது, நெக்ஸ்ட் டைம் எப்படி ஏமாறாம இருக்கலாம், இதெல்லாம் நம்ம ஒரு சில லெசன்ஸ் வந்து பிரச்சனைகள்ல இருந்து கத்துப்போம். இந்த கத்துக்கிற விஷயங்கள் நெக்ஸ்ட் டைம்ல நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நம்மளோட லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு.